सोमस्य यज्ञो वरुणस्य यज्ञः प्रजापतेर्यज्ञ आसीत् प्रयागे खट्वांगनाभागदिलीपकल्प ययाति मान्धातृ समप्रभाव आदित्य तेजः प्रतिमान तेजाः भीष्मो यथा राजसी सुव्रतस्त्वम्. நான் எத்தனையோ ராஜாக்கள் யாகம் பண்ணி அந்த யாகத்துக்கு நான் போயிருக்கேன். சந்திரன் பண்ணினது, வருணன் பண்ணினது, பிரம்மா பண்ணினது, கட்டுவாங்கன்கிற ஒரு ராஜா பண்ணினது, நாபாகன்னு ஒரு ராஜா பண்ணினா, திலீபன்னு ஒரு ராஜா பண்ணினா, யயாத்தின்னு ஒரு ராஜா பண்ணினா, மாந்தாத்தா பண்ணா, எல்லாத்துக்கும் மேல ராமச்சந்திர மூர்த்தி பண்ணின யாகத்துக்கு நான் போயிருக்கேன். உங்க தாத்தா தர்மபுத்திரர் பண்ணின யாகத்துக்கு நான் போயிருக்கேன். ஏன் இத்தனையும் சொல்றேன்னா, எல்லா யாகத்தையும் விட ஒரு யாகம் ரொம்ப வசத்தின்னு. உலகத்துல சர்வ ஜனங்களையும் வசப்படுத்துறதுக்குள்ள சுலபமான வழி இனிமையாக பேசுறது அப்படிங்கிறது. இனிமையா பேசினா சர்வ ஜீவராசிகளும் வசப்படும். அதனாலதானே கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த இனிமைங்கிற வார்த்தைக்கு அத்தனை சக்தி உண்டு. நீங்க குத்தி பேசுறது, நக்கலா பேசுறதுன்னு ஆரம்பிச்சேன்னா பொண்டாட்டி கூட சொன்னதை கேட்க மாட்டாங்க. குடும்பமே எதிர்த்து போயிடும். எதை சொன்னாலும் அதுல தப்பான அர்த்தங்கள். ஆரம்பத்துல அவ்வளவு சீழ்ந்து இருப்பான். பின்னாடி இவன் மாத்தின்றாலும் அந்த அம்மா மாற மாட்டான். இதுக்கு இதுதான் அர்த்தம், இப்படிதான் நீங்க சொன்னேன் அப்படின்னு வந்து முடிஞ்சு போயிடும். பொதுவாவே ஒருத்தரை குத்தி காமிக்கிற மாதிரி கோபத்தை நம்ம சொல்லலாம். குத்தி காமிக்கிற மாதிரி நக்கலா மட்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. பேசிந்தா அதுக்கு நாம மன்னிப்பு கேட்கணும். சில பேருக்கு அது சகஜமா அந்த பேச்சே குழந்தைகள்ல நாம பழகிறத கேட்கிற வார்த்தைகள் தான் சகஜமா வருது. சில குழந்தைகள் இருக்கிற செருப்பால் அடி அப்படிங்கும். இந்த குழந்தைக்கு அப்படின்னா என்னன்னு தெரியுமான்னா அவ அப்பா அம்மா எதுக்கு எடுத்தாலும் அப்படிதான் கூப்பிட்டுருப்பா. அது மாதிரி சொல்லியிருப்பா. அதே வார்த்தையை கேட்டு கேட்டு அதுதான் வரும். அது அதனால குழந்தைகளுக்கு முன்னாடி நாம பேசும்போது இது மாதிரி அச்சான்யமான வார்த்தைகள், கடூரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம சாஃப்டா நாம மிருதுவா பேசி பழகினோம்னா குழந்தைகளுக்கும் அது பழகும். இவர் இவ்வளவு சொன்ன உடனே அவன் கேட்டான், அப்படி என்ன என்னோட யாகத்துல விசேஷம்? அவ எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும், அவ நல்ல பதவி அடையணும், சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக ஆத்ம லாபத்துக்காக யாகம் பண்ணினான். நீ அப்படி பண்ணல. உலகத்துல உள்ள ஒருத்தர் கூட பாம்பு கடியினால மறிக்க கூடாது, சௌக்கியமா இருக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காக நீ பண்றதுனால உன் யாகம் வசத்தின்னா. அவன் சொன்னான், ரொம்ப சந்தோஷம், உங்க வாக்குனால சொன்னேன். நீங்க என்ன கேட்கிறேனோ அதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க விருப்பம் எதுவோ அதை சொல்லுங்கோ. இச்சாம்யஹம் வரம் பரமஸ்மை பிரதாத்தும் தன்மே விப்ராஹா சம்விதத்வம் யதாவத். மாட்டினுண்டான். நீங்க என்ன விரும்புறேனோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த யாகத்தை நிறுத்துங்க. இப்பதானே சொன்னேன், ரொம்ப உயர்ந்த யாகம்னு சொன்னேன், வாஸ்தவம் தான், நிறுத்துன்னு சொன்னதுதான். இந்த காலத்துல எல்லாம் அந்த வார்த்தைக்கு அத்தனை சக்தி. இன்னைக்குமே அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு. நமக்கு மேல அதிகாரத்துல உள்ளவா பண்ற தப்புனாலும் நமக்கு துணிச்சல் வர. இந்த வியாபார ஃபீல்டுல மர்ச்சன்ட் இருக்கு பாருங்க. இன்னைக்கு எத்தனை கோடி ரூபாய் வெறும் போன் கால்ல டிரான்சாக்சன் ஆகுது தெரியும். வெறும் போன் கால் தான். சொன்ன உடனே அதை வாட்டி எல்லாம் வாக்குதான். வார்த்தைக்கு இத்தனை வியாபாரம் இன்னைக்கு நடக்கிறது இந்த தேசத்துல. மற்ற தேசத்துல எல்லாம் இமெயில் இருக்கணும். அதான்
இவ ஒரு உதாரணம் ஒருத்தர்கிட்ட ஒரு நகை பண்ண கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு நாம ஒரு பணம் கொடுத்தோம்னா அன்னைக்கு ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுப்பாராம். அதை பதிவு பண்ணிடுவாராம். இது ரொம்ப நாள் முன்னாடி இதுல வித்தியாசம் தெரியாது. இப்போ ஒரு 3 மாசத்துக்குள்ள தலைப்பிச்சு போற மாதிரி இருக்கு. நம்ம ஆர்டர் கொடுக்கறதே இந்த ரேட்டுக்கும் அவ டெலிவரி பண்ற ரேட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஒரு 5 மாசத்துக்குள்ள எத்தனை மடங்கு ஏறி இருக்கு. இதுலயும் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இதுலயும் நாங்க நாணயம் தவறாம இருக்கோம் சாமி. அது மாதிரி இருக்கிறவாள்லாம் இருக்கா. அதுக்காக சொல்லவ சொன்னதுதான் சரின்னா. ஏன்னா இது ஒரு பவித்திரமான யாகம் கிடையாது. இது ஆபிச்சார யாகம். அதர்வண வேத பிரயோகம். இந்த பாம்புகள் எல்லாம் கொல்றதுக்கு பேர் யாகமா? இத்தனை பாம்புகளை விழுந்து கொல்றதுக்கு. இதுல என்ன விஷயம்னா, நான் யாகத்தை நிறுத்தி விடுறேன், இந்த உலகத்துல உள்ளவாள்லாம் பாம்பு கடியில வீணா போறான்னு சொல்றேனே, அதுக்கு என்ன வழின்னா, அதுக்கு அஸ்திகர் சொன்னார், நான் ஒரு விஷயம் இன்னிலேருந்து பிரதிஜை பண்றேன், கண்டவன் கேட்டவன் எல்லாம் பாம்பு கடிக்காது. கடிக்கணும்னு விதி இருந்து பாம்புனால அவன் மரிச்சு போகணும்னு இருக்கிறவனை தான் கடிக்கும். இது அதையும் தாண்டி ஒரு மந்திரம் நான் சொல்றேன். இந்த மந்திரத்தை நித்தியப்படி சொல்லிட்டு வந்தா பாம்பு பயம் இருக்காது. ஜரத்காரோர் ஜரத்கார்வா சமுத்பன்னோ. சந்தியாவந்தனத்துல யாருக்காவது விட்டு போயிருந்ததுன்னா கேட்டுக்கோங்க, யூடியூப்ல இருக்கும், எழுதிக்கோங்க. சமுத்பன்னோ மகாயசாஹ அஸ்தீக சத்ய சந்தோம பன்னகேபியோபிரக்ஷது. சில பேருக்கு தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. எனக்கெல்லாம் கிடையாது. அபசர்பசர்பத்ரந்தே தூரங்கச்ச மகாவிஷாஹ. போதாயன பிரயோகத்துல உள்ளவாளுக்கு இருக்கும் மேக்சிமம். ஜனமே ஜயஸ்ய யஜ்ஞாந்தே அஸ்தீக வசனம் ஸ்மரன்னே. இப்படி சொன்ன உடனே அந்த யாகம் நின்று போயிடுத்து. அதுல வியாசர் வந்திருக்கார், அதுல வைசம்பாயனர் வந்திருக்கார், வியாசருடைய சிஷ்யர்கள்லாம். இவன் போய் நமஸ்காரம் பண்ணினான். வியாசர் சொன்னார், உங்க குடும்பத்துக்கே 2 விதம் 3 பிரச்சனைகள் வந்தது. முதல்ல பிராமண சாபம் கண்டினியூஸா வருது. இது மாத்த எப்பல இருந்துன்னா, பீஷ்மர் காலத்திலேருந்து பீஷ்மருக்கு பிராமண சாபம், பாண்டுவுக்கு பிராமண சாபம், தர்மபுத்திரருக்கு பிராமண சாபம், பரீட்சித்துக்கு பிராமண சாபம், இந்த ஜனமேஜயனுக்கும் பிராமண சாபம் வந்துருக்கு. எப்படி வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்ணினான். அது ஒரு சின்ன கதை சொல்லிட்டு போயிடுறேன். அந்த யாகம் பண்றவருக்கு அத்வர்யூன்னு பேரு. இவன் பின்னாடி உட்காந்துருப்பான், மான் கொம்பை கட்டின்னு இருப்பான். யாகம் பண்ணி இருக்கிறதே நெய் தீர்ந்து போயிடுத்து. நெய்ய கொஞ்சம் உருக்கி கொண்டா அப்படின்னா, அது 15 நாளா கண்டினியூவா நடக்கிற யாகம். அது இது 15வது நாள் அன்னைக்கு நடக்கிறது. இந்த ஹோமம் பண்றவர் இந்த நெய் வரத்துக்குள்ள கண்ணை அசந்துட்டார். அத்வரியும் கண்ணை அசந்துட்டார். நெய்ய கொண்டு வச்சதுக்கு அப்புறமும் அவர் பேசாம இருந்தாருன்னு உடனே நெய் வந்துடுத்துன்னு சொன்னா அவர் காதுல விழல்ல. அப்ப என்ன பண்ணினா, தன்னுடைய கையில ஒரு மான் கொம்பு கட்டின்னு இருப்பானே, அதை கொண்டு அவர் இடுப்புல வச்சான். அவர் அப்ப தூக்கம், அதுல ஒரு கனவு. அந்த கனவுல அவர் காட்டுல நடந்து போறார். ஒரு புலி புதர்லேருந்து மேல பாயறதுங்கிற சமயத்திலையும் இவன் பின்னாடி கைய வைக்கிறதும் ஒன்னா இருக்க, ஒரு ஜம்ப் பண்ணி முன்னாடி உள்ள அக்னி குண்டத்துக்குள்ள அவரே விழுந்துட்டார். பிரம்மஹத்தி சேர்ந்துட்டோம். இது மாதிரிலாம் ரொம்ப அதுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவசரமே படக்கூடாது. நிதானம், சுறுசுறுப்பா இருக்கிறது வேற, படபடப்பா இருக்கக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். மனசுல வாங்கிட்டு காரியத்தை செய்யணும். இப்ப 2வது சர்ப்பயாக வேற பண்ணிட்டேன். இதோட விளைவுகள் என்னன்னா, பாம்போட சர்ப்பசாபம் ஜாதக ரீதியா
புருஷாளுக்கு ஒரு வகையா இருக்கும், ஸ்திரீக்களுக்கு ஒரு வகையா இருக்கும். புருஷாளுக்கு குழந்தை பிறக்கிறதே அதுல அந்த குழந்தைக்குள்ள கரு நீயற தன்மை இருக்கு பாருங்க, அது இருக்காது. சர்ப்பசாபம் இருந்ததுன்னா ஸ்திரீகளுக்கு அந்த டியூப் வர கரு முட்டை வர பாத பிளாக் ஆயில் 2 இப்படி இருக்கும். நம்ம பெரியவா எவ்வளவு பெரிய புத்திசாலிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அரச மரத்தடியில நாக பிரதிஷ்டை பண்ணுவா எல்லாரும் அந்த காலத்துல குழந்தை பிறக்கிறதுக்கு. அந்த நாகர்களை எப்படி வச்சிருப்பா நீங்க பாத்திருக்கல? இப்படி வைக்கிறது மட்டும் இல்ல, இப்படி பிறஞ்சா மாதிரி இருக்கும். அது குழந்தை வர டியூப் அப்படிதான், 2 டியூப் உண்டு. அதுல பிளாக்கா இருந்தா அந்த ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் சர்ப்பத்தினால வர்றது. அதையும் தாண்டி வர பிரச்சனைகளை சொல்றேன். தோல் வியாதிகள் நிறைய வரும், நிறைய தோல் வியாதிகள் வரும். அதனால இந்த பாபங்கள்லாம் போறதுக்கு மகா பிராயஷ்சித்தமா ஒரு பரிகாரம் சொல்றேன். இந்த பாரத சிரவணம் பண்ணு அப்படின்னா, பாரத சிரவணம் வாழ்க்கையில ஒரு தடவை பண்ணினான் ஒத்தன்னா சம்பூர்ணமா பாரதத்தை பாராயணம் பண்ணினாலோ பாரதத்தினுடைய சரித்திரத்தை கேட்டாலோ அது எதுக்கு சமானம் அப்படின்னா சர்வ பிராயஷ்சித்தத்துக்கு சமானம். சர்வ பிராயஷ்சித்தம்னா என்ன? இறந்த உடனே வாத்தியார் பண்ணி வைப்பார். அதெல்லாம் சும்மா டம்மியா பண்றது. ஒரிஜினலா பிராயஷ்சித்தம் பண்றது உயிரோட இருக்கிறதே பண்ணணும். உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வாத்தியார வழி சொல்லி உத்கிராந்தி கோதானம்னு பேரு. அதோட சேர்ந்து பிராயஷ்சித்த மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி கங்கா ஜலத்தை வாயில விட்டு உயிரோட இருக்கிறதேவே காதுல சிவசிவா ராமராமா, இதுக்கு முதல் ஸ்டேஜ். அதுக்கு முதல் ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. நாம சுய பிரஜையோட இருக்கிறதேவே இதெல்லாம் பண்ணி ஜபம் பண்ணின வாழெல்லாம் கூப்பிட்டு நான் எல்லா பாவத்திலேருந்து விடுவிச்சேன்னு உங்க வாயால சொல்லணும்னு பிரார்த்திக்கணும். அவ பிரார்த்திச்சுன்னா அவ சொல்லுவா ததாஸ்து அப்படியேம்பா. இதுல ஒரு காலத்துல எப்படி நடந்ததுன்னு சொல்றேன் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி நடந்தது. சேங்காலிபுரத்திலேயே ஒருத்தர் இருந்தா, சம்திங் மகாதேவியர்னு ஒரு பேரு. சேங்காலிபுரம் தாத்தா, எங்க தாத்தாவோட ஆராதனை நடந்தது. ஆராதனை நடந்த உடனே துவாதசி அன்னைக்கு ஆராதனை முடியறது. அனந்தராம தீட்சிதர் ஊருக்கு கிளம்புறார். ஒரு நாள் நீங்க தங்கிட்டு போங்கன்னாரு. யார்? அந்த பிரபு. ஏன்னா நாளைக்கு நான் சர்வ பிராயஷ்சித்தம் பண்ணிக்க போறேன்னா நீங்க இருக்கணும் எனக்குன்னார் தாத்தாட்ட. சரின்னு தாத்தா தங்கினார். கார்த்தால பிராயஷ்சித்தங்கள்லாம் பண்ணி உங்க வாக்கால சொல்லுங்க எல்லா பாபத்திலிருந்து. அது நிறைய ஜபங்கள் இருக்கு, ஹோமங்கள் இருக்கு, தானங்கள் இருக்கு, எல்லாம் பின்னாடி கொண்டு போய் பண்றேன் பத்தியில அதெல்லாம் முன்னாடி பண்ணணும். அத்தனை தானத்தையும் நம்ம வாழ்க்கையில நம்ம கையால பண்ணிவிட்டு போயிடும். அவன் பண்ண போறானோ இங்க யாரு கண்டா? வாத்தியார்ட்ட கொடுத்தா வாத்தியார் என்னதை கொண்டு வைப்போம் யாருக்கு தெரியும்? தசதானம், பஞ்சதானம், அந்த தானம், இந்த தானம் எல்லாம் சொல்றது பாருங்க. எல்லாம் நம்ம வாழ்க்கையில நாம பிரஜையோட இருக்கிறதே பண்ணிவிடும். அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணினார். இப்ப என்ன மகாதேவியர்னார், நான் சாஞ்சாலும் இருக்க மாட்டேன்னார். கவனிச்சு கேளுங்க, நான் சாஞ்சாலும் இருக்க மாட்டேன்னார். தாத்தா ஊருக்கு கிளம்புற போறார், அவர் காலமாயிட்டார்னு சொல்றார். அது மாதிரி ஒரு நிதானத்தோட இருந்தது காலமும். அப்புறம் கொஞ்ச நாள்ல எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி இழுத்துன்னு இருப்பா. பிராயச்சித்தம் பண்ணினாலும் 1 வாரம் 10 நாள் ஆகும். அப்புறம் திடீர்னு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு திடீர்னு பிராயச்சித்தம் பண்ணுவா. திரும்ப 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 இப்ப நம்ம பிராமணால பிராயச்சித்தம் பண்ற மாதிரி அப்ராமணால பால் ஊத்துவா வாயில உயிர் போற சமயத்துல. பால் ஊத்த ஊத்த அவன் சாப்பிட்டு கிண்டனா ஆயிடுவான். எழுந்து உட்கார்ந்துருவான். அது மாதிரி பிராயச்சித்தம் பண்ணாலும் போமாட்டா சில பேர். அப்புறம் அந்த சிஸ்டமும் மாறி போய் இப்போ ஒரு வழியா போனப்புறம் பண்ணிக்கலாம்னு கொண்டு வச்சாச்சு. அந்த லெவலுக்கு வந்துருக்குது. நாம சொப்பிரஜையோட இருக்கிறதேவே பண்ணிக்கணும். அதுதான் பிராயஷ்சித்தம்னு பேர். அந்த மாதிரி பிராயஷ்சித்தம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் மகாபாரத சிரவணம் பண்ணினா. அது மட்டும் இல்ல, யோகோ சதம் கனக சிங்க குரந்ததாதி விப்ராய வேத விதுஷாய பகுஸ்ருதாய
புண்ணியாம்ஷ்ட பாரத கதா ஸ்ருணுயாச்ச நித்யம் துல்யம் பலம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவா யோகோ சதம் கனக ஸ்ருங்க குரம் ததாதி இப்ராய வேத விதுஷே ச பஹுஸ்ருதாய. 100 பசுமாடு, 100 காராம் பசு, புஷ்டியான பசுமாடு, தங்க கொம்பு, வெள்ளி குழம்பு, இளங்கண்ணூட்டி, கண்ணு போட்டு 1 மாசம் தான் இருக்கும். ஒவ்வொரு பசுமாடும் ஒரு வேலைக்கு 6 லிட்டர் 8 லிட்டர் கறக்கிற மாடா இருக்கும். அந்த மாதிரி உள்ள உயர்ந்த பசுமாடுகளை பூர்ணமா வேதாத்தியனம் பண்ணினவாளுக்கு 100 பசுமாட ஒத்தன் தானம். யோகோ சதம் கனக ஸ்ருங்க குரம். கோ சதம் 100 பசுமாடு. கனக ஸ்ருங்கம்னா தங்க கொம்புன்னு அர்த்தம். கொம்புல தங்கம் வைக்கணும் தானம் பண்ணும்போது. அது மாதிரி பண்ணினா என்ன பலனோ அதை ஒரு பக்கத்துல எடுத்து வைக்கிறது. பாரதத்தை கேட்ட பலன் எடுத்து வைக்கிறது. புண்ணியாம்ஷ்ட பாரத கதா துணியாச்ச நித்தியம் துல்லியம் பலம் பவதி தஸ்ய ச தஸ்ய சைவா. இதுக்கு சமானமா அது ஆகாது. இந்த பாரதம் கேட்டதுக்கு சமானமா அது ஆகாது. இது மாதிரிலாம் நிறைய பலஸ்ருதி. பாரதம் கேட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அதுக்காக மேல சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார். இது சந்திர வம்சத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சரித்திரம். எங்கள் மாதவன் இதயத்தாமரையில் உதித்த சந்திரன் அப்படின்னு வில்லிபுத்தூரார் மெயின் கதையை ஆரம்பிக்கிறது இந்த விஷயத்தை சொல்றார். பகவானுடைய மனசுலேந்து சந்திரமா மனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ அஜாயதா முகாதிந்திரஷ்சாக்னிஷ்சா பிராணாத்வாயுரஜாயதா. எந்தெந்த பூதங்கள் எப்படி எப்படி உண்டாச்சு அப்படின்னு வேதம் சொல்லும் போது சந்திரமா மனசோ ஜாதா, மனசுலேருந்து சந்திரன் உண்டானா, அதனால மனக்காரகன் சந்திரன். பகவானோட மனசு எப்பேற்பட்டது? எந்த மனசுல இருந்து சந்திரன் உண்டானான்? பகவானோட மனசுல இருந்து உண்டானா. பகவானோட மனசு எப்பேற்பட்டது? பவித்திரமானது, குளிர்ச்சியானது. ஹிருதய கமலம் இருக்கு பத்தியில, அதுல இருந்து வந்தான்னா அதனாலதான் சந்திரன் அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கானா. இந்த சந்திர வம்சத்தை பத்தின கதைய ஆரம்பிக்கிறார். சூரிய வம்சத்தினுடைய ஒரு கிளை தான் சந்திர வம்சம். இந்த தேசத்தை ஆண்ட 2 வம்சம், அதையும் மனசுல வாங்கிக்கோங்க. நம்ம ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி முகமதியர்கள் 2 பிரிவா வந்தாவா. இவர்கள்லாம் இந்த நாட்டை கைப்பற்றத்துக்கு முன்னாடி இந்த தேசத்துல சோழன், பாண்டியன், பல்லவர்கள் அப்படின்னு இருந்தாலும் தேசம் முழுக்க 56 தேசம் இருந்தது. இந்த 56 தேசத்து ராஜாக்களும் 2 வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒன்னு சூரிய வம்சம், இன்னொன்னு சந்திர வம்சம். இந்த பிரிவு தான் அத்தனை பேர். அதனால பட்டயத்துல போட்டுக்கிற தேவையே சோழ ராஜாக்கள்லாம் சூரிய வம்சம்னு போட்டுப்பான், பாண்டிய ராஜாக்கள்லாம் எடுத்துட்டா சந்திர வம்சம்னு போட்டுப்பான். இந்த 2க்குள்ளதான் வருவாவா. சூரிய வம்சத்தினுடைய ஒரு கிளை மனு அப்படிங்கிறவர் சூரிய வம்சத்துல ஹெட். அந்த மனுவுக்கு குழந்தை இல்லை. பௌரவானாம் வம்சகரஹ துஷ்யந்தோ நாம வீரியவான் பிருத்திவ்யாஷ்சதுரந்தாயாஹ கோப்தா பரத சத்தமா பலே விஷ்ணு சமாச்சாசீத் தேஜசா பாஸ்கரோபமஹா துஷ்யந்தேன ச வீர்யேன யதா ப்ராப்தா சகுந்தலா தம் வை புருஷ சிம்ஹஸ்ய பகவன் விஸ்தரம் த்வஹம். துஷ்யந்தன் சகுந்தலைய கல்யாணம் பண்ணிண்டான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சௌனகாதி மகர்ஷிகள் கேட்கிறா, அந்த கதையை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும், முன்னாடியிலேருந்து சொல்லணும் அப்படிங்கிறா. இந்த சந்திர வம்சம் உண்டானது எப்படின்னா, இந்த மனுவுக்கு குழந்தைகள் பிறக்கணும்னு யாகம் பண்ணினா
சீமந்த புத்திரன்னு சொல்லியிருக்கேன். இவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஒண்ணு இந்த யாகத்தை பண்ணி வச்ச வாத்தியார் வசிஷ்டர், சூரிய வம்சத்துக்கு வாத்தியார் வசிஷ்டர், அவரை கூப்பிட்டு கேட்டான், நான் ஆண் குழந்தை தானே வேணும்னு சொன்னேன்னா, பெண் குழந்தையா பிறந்திருக்கேன். அவர் சொன்னார், நான் அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாகத்துல இந்த குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுக்கு யார் மந்திரத்தை ஜெபிப்பாலோ அவளை கூப்பிட்டா. நான் சொன்னபடி நீ ஆண் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள மந்திரத்தை தானே ஜெபம் பண்ணினேன்னு கேட்டார். இல்லைன்னு அவன். ஏன்னா நீங்க சொல்லிட்டு போனேன், பக்கத்திலேயே பத்னி சாலைன்னா இந்த யாகம் பண்ற ராஜா எஜமான் அவன் உட்கார்ந்துருக்கான் ஒரு பக்கம், அதுக்கு பின்னாடி அவனோட மனைவி உட்கார்ந்துருக்கா, யாகத்துல உட்கார்ந்துக்கணும், தட்சிணாகினிக்கு மேல உட்கார்ந்துக்கணும்ல. அப்படி உட்கார்ந்துருக்கிற சமயத்துல அந்த சைடுல தான் இந்த ஜபம் பண்றவா உட்கார்ந்துக்கிற இடம். அவ அண்ணண்ட பண்ணோன்னு இவ கூப்பிட்டா, பொண்ணு பிறக்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணு. அவன் புள்ள பிறக்கிற மந்திரம்னா இவர் மாமிதான். அதனாலதான் வாத்தியார் எல்லாம் வந்த உடனே மாமிய தன்னை கட்டிப்பா முதல்ல. ஏன்னா மாமி காப்பி வேணுமான்னு கேட்கணுமே, இவன் கேட்க மாட்டான். நீங்க தான் மகாலட்சுமி, நீங்க தான் அன்னபூர்ணின்னு சொன்னாதான் ஒரு காலத்துல ஆத்துல வைதீகம் நடக்கிற காலத்துல சொன்னோம். இப்ப அதெல்லாம் தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம நார்த் இந்தியாவிலே தீர்த்த கரையில சொம்புல ஜலம் விட்டுட்டு வரா மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கிருஹிணி அனுகூலமா இருந்தாதான் தர்ம காரியங்கள் நடக்கும். அதனால இவா சொன்னதை அப்படியே கேட்டுட்டா, யாருப்பா உங்க மனைவி தான் சொன்னாலான்னா அவளை கூப்பிட்டு கேட்டா, வாத்தியார் அதட்டலாம், பொண்டாட்டி அதட்ட முடியுமோ, நீ ஏம்மா அப்படி சொன்னேன்னா. அதுக்கு அவ சொன்னா, புள்ள பிறந்து என்ன பண்ண போறதுன்னு ஆசையா அந்த புள்ளைய வளர்த்து அதுக்கு சொத்தை சேர்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி சொன்னே ஒரு டம்ளர் காபி கூட நம்ம கொடுக்க போறது இல்லை. பொண்ணாவது ஒரு 2 நாள் உட்கார்ந்துட்டு அப்பா அம்மாவுக்கு சமைச்சு போடணுங்கிற ஒரு பரிவாது இருக்கு, ஒரு பశ్చాத்தாபமாவது இருக்கு. பிள்ளையால அதை வெளிப்படுத்த கூட முடியாது. பశ్చాத்தாபம் இருந்தா கூட அதை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அடுத்த வேலை அவளுக்கு கட்டாகும் எல்லாம். இந்த மாதிரி ஒரு டெலிகேட்டான நிலைக்கெல்லாம் வர வேண்டாம். எனக்கு பொண்ணுதான் வேணும். இவன் சொன்னா அவ அசட்டுத்தனமா பேசுறா, இது ராஜாங்கம், ராஜ்ய பொண்ணு வேண்டாம்னு நான் சொல்லல, முதல்ல பிறக்கிறது பிள்ளையா இருக்கணும். அதனால இந்த பொண்ணை நீங்க பிள்ளையா மாத்துவோம். அவர் சொன்னார் வசிஷ்டர், இத அப்படியே விட்டுடும், நான் வேற ஒரு யாகம் பண்ணி வச்சு உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிற மாதிரி பண்றேன்னா. சில பேர் சில விஷயத்துல புடிவாதமா இருப்பா, அவ நமக்கு புரிய வைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அவன் என்ன சொல்றான், இந்த யாகம் முதல்ல பண்ணி முதல்ல பிறக்கிற குழந்தை தான் எனக்கு ஆண் குழந்தையா இருக்கணும், அதனால இந்த குழந்தையதான் நீங்க மாத்தணும்னா. நான் மாத்தி தரேன், ஆனா அதனுடைய விளைவுகள் ஒன்ன சார்ந்ததுன்னு தரேன். கொண்டு வர சொன்னார் குழந்தைய, ஒரு முறத்துல வச்சார், பட்டை போட்டு மூடினார், அபிமந்திரணம் பண்ணினார், பட்டை எடுத்தார், ஆண் குழந்தையாயிடுச்சு மந்திரத்தினால. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். ஆண் பொண்ணா மாறலாம், பொண்ணு ஆணா மாறலாங்கிறதெல்லாம் வைத்தியத்துல இருக்கணும், மந்திரத்துல இருந்தது அந்த காலத்துலதான் விஷயம். நடக்கவே நடக்காதுங்கிற செயலா இல்லையே இப்ப நான் சொல்றது. மந்திரத்துல அவ சகஜமா அதை பண்ணினா, இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வர. அவன் ஆணா இருக்கும் போது சுத்யும்னன்னு பேர். அதுக்குள்ள இவன் பிறந்த உடனேவே ஒரு 2-3 நாளுக்குள்ள அவன் அம்மா பேர்லாம் வச்சு இலைன்னு பேர் வச்சிருந்தா. அவளுக்கு இலா அப்படின்னு பெயர். இவன் ஆனா மாத்திரமா சுத்யும்னன்னு பேர் வச்சான். அவன் 16 வயசு ஆனாவே வளர்ந்தான். ஒரு நாளைக்கு தன் நண்பர்களோட பரிவாரங்களோட யானை குதிரைகளோட ஹிமாச்சல பிரதேசத்துல இவன் வேட்டையாட போக ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள போன உடனே எல்லாருமே பெண்ணா மாறி போயிட்டான்.
அது மாதிரி சிவபெருமான் சபிச்சிருக்கா. ஒரு தடவை சிவபெருமானும் பார்வதியும் பார்வதியை தூக்கி இப்படி மடியில வச்சுன்னு சிவபெருமான் பேசிட்டே இருக்கிறதே அந்த வழியா சப்தரிஷிகள் போக பார்வதி வெக்கப்பட்டார். அதனால சிவபெருமான் சொல்லிட்டார், ஒரு குறிப்பிட்ட ஏரியா கூட இனி ஆண்கள் யாருமே வரக்கூடாது, வந்தா அவர்கள் பெண்ணா போயிடுவார்கள்னு சபிச்சிருக்கா. இன்னைக்கு ஹிமாச்சல பிரதேசத்துல இருக்கு, இமயமலையில ஒரு பகுதி அது. அந்த பகுதிக்குள்ள இவா போன உடனே இவன் ஆண் பொண்ணா போனது விஷயம் இல்ல, ஆண் குதிரை பெண் குதிரையா போயிடுத்து, ஆண் யானை பெண் யானையா போயிடுது. இவா இத்தனை பேரு திரும்பறத்து புத பகவான் இருக்காரு நவகிரகத்துல, அவர் இந்த பெண்ணை பார்த்தார், இவள் அவரை பார்த்தார். புதன் கிரகங்கள்ல அழகானவர் புதன் தான். அவர் வித்யாகாரகர் வாக்பதிங்கிறது மட்டும் விஷயம் இல்லை, படிப்புக்கு காரகருங்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப அழகா இருக்கும். அதனாலேயே லக்னத்துல புதன் இருந்தாலோ, லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ, புதனால லக்னம் பார்க்கப்பட்டாலோ, லக்னாதிபதி பார்க்கப்பட்டாலோ அவ அழகா இருந்தா, ஆகர்ஷணமா இருப்பான். அப்படிங்கிறது பராச சம்ஹித, பராசர ஹோர ஜாதகன் சொல்றது. இவன் ரொம்ப அழகா இருப்பான், அதனால அவன்கிட்ட மயங்கினார். தேவன் புத பகவான் ரெண்டு பேருமே காந்தர்வ விவாகம் மன்னிக்க அதனால ஒரு குழந்தை பிறந்தது. பொதுவா தேவதைகள் ரிஷிகளுக்கெல்லாம் கர்ப்ப காலங்கள் கிடையாது. ரிஷி கர்ப்பம் ராத்தங்காதுன்னு ஒரு வச்சனம் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த காலத்துல சொல்லுவா, ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது அப்படின்னு. வருஷ கணக்கில் எல்லாம் இருக்க வேண்டாம், உடனே குழந்தை பிறந்தது அடுத்த நிமிஷம். அந்த குழந்தைக்கு புரூரவஸ்ன்னு பேரு. அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்த உடனே இந்த காலம் மாதிரி எங்கேயோ போயிட்டு படிக்க போன பொண்ணு குழந்தையோட வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இவன் வேட்டையாட போன பொண்ணும் குழந்தையோட வரா. என்ன நடந்ததுன்னு இவன் கேட்டான் ராஜா. இது மாதிரி மாறி போயிடுத்து அப்பான்னா, விஷயத்த சொன்னான். நீ யாருன்னா நான் தான் உங்க பையன்னா, என்ன நடந்ததுன்னா மாறி போயிடுத்துன்னா. வசிஷ்டரை கூப்பிட்டு சொன்னான், தலையில அடிச்சிருந்தான். என்னன்னு கேட்டான். நான் புள்ள பிறக்கணும்னு யாகம் பண்ண சொன்னேன், நீ அது பொண்ணா பிறந்தது, அதை திருப்பி பிள்ளையா மாத்தி கொடுங்கன்னு. இப்ப அது பொண்ணா திரும்பி மாறி அது ஒரு பிள்ளைய பெத்துன்னு வந்துருக்கு. நான் தான் அப்பயே சொன்னேனே உங்ககிட்ட, இதை எப்படியே வச்சிரு, வேற யாகம் பண்ணி தரேன்னு சொன்னேனே, இப்பயும் ஒண்ணு கெட்டு போகலன்னா. அப்பயும் அவன் என்ன சொல்றான், திரும்பவும் அவளை மாத்துவோம், திரும்பவும் அவளை ஆணா மாத்துவோம்னா. அவர் சொன்னார், அன்னைக்கு நடந்தது என் கையில உள்ளது, இன்னைக்கு நடக்கிறது என் கையில கிடையாது. இது சிவசாபம், இது பரமேஸ்வர சாபம், இதை நான் மாத்த முடியாது. நீங்க போய் பரமேஸ்வரன்ட்ட வரன் வாங்கின்னு வாங்கணும், உனக்காக பண்றேன்னா. சிவபக்தர் அவர் பரமேஸ்வரனை குறிச்சு தபஸ் இருந்தார். பகவான் பிரத்யட்சமானார். என்னன்னா இது மாதிரி நான் கொடுத்த சாபத்தை நான் எப்படி மாத்துறதுன்னாள் பகவான். என் சிஷ்யம் ரொம்ப வருத்தப்படுறான், நீங்க எனக்காக பண்ணிதான் ஆகணும். உனக்காக வேணா ஒன்னே ஒண்ணு பண்றேன், நான் முழுசா மாத்த முடியாது. ஒரு மாசம் அவள் ஆணா இருப்பள், ஒரு மாசம் பெண்ணா இருப்பள். இந்த மாதிரி குளறுபடி எல்லாம் வரப்போறது கொஞ்ச நாளத்துல. எல்லாம் கேட்டுக்கோங்க, அதுக்காக சொல்ல வர. எல்லா பைத்தியக்காரத்தனத்தையும் பார்க்க போறோம் உலகத்துல நம்ம உயிரோட இருந்தா. ஒரு மாசம் ஆணா இருப்பள், ஒரு மாசம் பொண்ணா இருப்பள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஏதோ கொடுத்த மட்டும் கிடைச்ச மட்டும் லாபம்னு இவர் வந்தார். தலையில அடிச்சிருந்தான் ராஜா. நான் இப்ப என்னன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு ஆகும். பொண்ணுன்னு சொல்லி ட்ரெஸ் கிஸ் எல்லாம் வாங்கி வைக்கிறதா, புல்வேன்னு சொல்லி வாங்கி வைக்கிறதா? நான் தான் சொன்னேனே, என் சொன்னதை நீ கேட்க வேண்டியதானேன்னா. அதுக்கப்புறம் யாகம் பண்ணி வச்சு இட்சுவாகுண்டிக சரியாதின்னு 10 பேர்கள் பிறந்தார்கள்னு அந்த சரித்திரம் வேற. இந்த இலாக்கும் புத பகவானுக்கும் பிறந்த குழந்தைக்கு புரூரவஸ்ன்னு பேரா. புதன் யார் தெரியுமோ, சந்திரனோட புத்திரனும்.
சந்திரனுக்கும் ப்ரஹஸ்பதி பத்னி தாராவுக்கும் பிறந்தவனுக்கு புதன்னு பேர். கிரகங்கள் அது ஒரு பெரிய கதை. அது வேண்டாம், அதுக்குள்ள போக வேண்டாம். அதெல்லாம் இருக்கு மகாபாரதத்துல.